இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வின் மூலமாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அபிசீனியா காரனை விட வெள்ளத்தோல்காரனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, எந்த ஜாதிக்காரனுக்கும் எந்த ஜாதிக்காரனை விட சிறப்பு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக டிக்ளேர் பண்ணிய காரணத்தினால், அதை எங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்த காரணத்தினால், நாங்கள் எத்தனை வகை பிரிந்து கிடந்தாலும் எங்கள் அனைவருக்கும் தாய் தந்தை ஒன்று என்று சொன்ன காரணத்தினால் எங்களுக்குள்ள அந்த சாதி சண்டையை வருவது கிடையாது. இந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டா என்ன, இஸ்லாத்தை நீங்க ஏத்துக்கிறதுங்கிறது அல்ல மேட்ரு. ஏன் இப்படி மனசை மாத்திக்கிறீங்களா? எப்படி? நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஐயர்னு ஒரு அடையாளத்தை கொண்டா வச்சுக்கிருவோம், செட்டியார்னு ஒரு அடையாளத்தை கொண்டா வச்சுக்கிருவோம், முதலியார்னு ஒரு அடையாளத்தை கொண்டா சொல்லிக்கிருவோம், வன்னியர்னு ஒரு அடையாளத்தை கொண்டா வச்சுக்கிருவோம். ஆனா எல்லாரும் ஒண்ணுதான். நீனும் ஒண்ணுப்பா நானும் ஒண்ணுப்பா இப்படின்னு மாத்துறதுல உங்களுக்கு என்ன சங்கடமா இருக்கா? அப்ப தீர்வு வராது. அது உண்மையில உங்களுக்கு சங்கடமா தான் இருக்குதா? அப்புறம் என்ன தீர்வு? உலக அமைதி எங்கே வரும்ன்ற? நான் தான் வசந்தவன், நீ தான் மட்டும் வா உலக அமைதி. அப்படியே நான் செருப்பால் அடிப்பேன், நீ குடிஞ்சுக்கிட்டே நம்ம சகோதரனா இருப்போம். இதா ஒருத்தன் சகோதரன் செய்யணும், ஈக்குவலா அவனை கொண்டு வச்சாதானே சகோதரத்தை ஏற்படும். இவர் என்ன சொல்லுவாரா? நான் உனக்கு செருப்பால் அடிப்பேன், நீ வாங்கிக்கிறன்னு. நம்ம ரெண்டும் நடந்து தம்பி இப்படியா? அதான நீங்க நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்க எப்ப இந்த உயர்வு தாழ்வை இருக்குன்னு நம்புகிறீர்களோ, அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எப்படி சகோதரத்துவம் ஏற்படும், எப்படி உலகத்தில் அமைதி வரும்? அப்ப அமைதி வருவதற்கு உரிய வாசலை நீங்கள் அடைத்து வைத்துக் கொண்டு அமைதியை தேடி அலைகிறீர்கள். இதை மாத்துங்க, எல்லா மக்களும் மாத்துங்க, எல்லா மக்களும் மனசார மாத்துங்க. மனிதன் பிறப்பால் வசந்தவன் கிடையாது. அதே மாதிரி பாக்குறவங்க, இப்ப நம்ம நாடு இந்தியா, கிரிக்கெட்ல பேசுவான், நம்ம எல்லாம் இந்தியா ஜெயிச்சிருச்சு என்னமோ ஒரு போய் புட்டிச்சு பாகிஸ்தான் லாகூரை கைப்பற்றின மாதிரி பேசுவாங்க. விளையாட்டுக்காரன் பந்து அடிச்சோன்னு என்ன பண்ணிட்டான்? தேசபக்தி முத்தி பயங்கரமா ஆறா ஓடும். இப்ப தேசபக்தி ஓடுமா? ஆனா எப்ப ஓடணும்? இது ஓட வேண்டிய நேரத்தில் ஓடணும். இங்க தண்ணி இல்லாம தவிக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன், அவன் இந்தியாக்காரன் தான். அங்க கர்நாடகாவுல தண்ணி நிறைய தாறுமாறா இருக்குது, விட்டா வந்துடும். விடுவனாண்டு அணைக்கு மேல அணை கட்டுறான், விடமாட்ட. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தரமாட்டேன், அவனு இந்து தான். தண்ணி தரமாட்டேன்னு சொல்றான அவனு இந்து, தண்ணி வேணும்னு தவிக்கிறான அவனு இந்து, தண்ணி தரமாட்டேங்கிறான அவனு இந்தியன், தண்ணி வேணும்னு கேட்கிறான அவனு இந்தியன் தான். இப்ப எங்கடா போச்சு இந்தியன்? இப்ப எங்க போச்சு இந்தியன்? என்ன பண்றான்? இப்ப மொழி, ஒரு மொழியை பேசுற ஒரு மேட்டரா? அடே நம்ம அமெரிக்காவில் பிறந்த என்ன பேசிருப்போம்? இங்கிலீஷ் பேசிருப்போம். ஜார்ஜ் புஷ் இங்க மெட்ராஸ்ல பிறந்திருந்தா நம்ம சேரி பாஷை பேசிருப்பாரு. என்னங்கிற இது ஒரு தனியா ஒரு வசதியை காட்டக்கூடியதா? எப்படி நீங்க? எனக்கு புரியவே இல்லை. நல்லவன் கெட்டவன் செயலால் நீ அளந்து பாப்பியா, பேசுற மொழியால் அளப்பியா? மொழியால் அளக்குறாங்க, தூண்டி விடுறாங்க. எப்படி அமைதி ஏற்பட மாட்டேங்குது? இது விளங்க மாட்டேங்குது.